இப்போ நம்ம வந்து அந்த சித்தர் சொன்ன மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு பரம ரகசியம், முக்கியமான ரகசியம் என்ன அப்படின்னா, இந்த முருகனோட அறுபடை வீடுகளும் இந்த சிவன் இருக்க பஞ்சபூத தலங்களும் அந்த 12 ஜோதிலிங்கமும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரே இடத்துல இருக்குது. இப்போ இதில் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் இந்த பஞ்சபூத லிங்கங்களை வழிபட்டுட்டு அடுத்து வந்து முருகனோட அறுபடை வீடுகளுக்கு போயிட்டு இந்த 12 ஜோதிலிங்கத்தை தரிசிக்கிற பயணத்தை தொடங்கியிருக்கோம். இந்த முதல் தலமான புதுக்கோட்டை மாவட்டம் திருமை ஒன்றியத்தில் உள்ள குளமங்கலம் ஊராட்சியில் மலைய கோயிலிருந்து பயணத்தை தொடங்குறோம். இங்கே மேலே முருகர் இருக்கார், அவர் பழமுதிர் சோலை. இதான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து அந்த பயணம் தொடங்க போகிறோம். இதில் வந்து என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஒரே இடத்துல 2 விஷயம் இருக்குது. இங்கே மேலே பழமுதிர் சோலை இருக்காங்க, இப்போ மதுரைக்கு பக்கத்தில் உள்ள பழமுதிர் சோலையில் ராக்காட்சியம்மன் இருக்காங்க. அதே மாதிரி இங்கே பக்கத்தில் ராக்காட்சியம்மன் இருக்குது. ஸோ அந்த சித்தர் சொன்னது வந்து மேட்ச் பண்ணி பார்க்கும், இது உண்மையாக இருக்குது. இந்த பழமுதிர் சோலை முருகனை தரிசிச்சுட்டு கீழே பஞ்சபூத லிங்கங்கள் இருக்காங்க. இப்போ நம்ம நிற்கிற அந்த குடவரை கோயிலில் உள்ளே போனோம்னா திருவண்ணாமலையில் உள்ள அக்னீஸ்வரர் இங்கே இருக்காரு. அடுத்து இதுக்குள்ளே உள்ளே போனோம்னா திருவானைக்கால உள்ள நீருக்குள்ள அவர் சிவன் இருக்காரு. பின்னாடி இதுக்கு நேர முருகனுக்கு பின்னாடி போனோம்னா ஆகாயத்துக்குள்ள சிதம்பரத்துக்குள்ள லிங்கம் அங்கே இருக்காரு. அதே மாதிரி இந்த மலைக்கு கிழக்கால போனோம்னா அங்கே 2 லிங்கம் இருக்குது. காலஸ்தியில் உள்ள லிங்கமும் காற்றுக்குள்ள லிங்கமும் நிலத்துக்குள்ள காஞ்சிபுரத்தில் உள்ள லிங்கம் இருக்குது. ஸோ இந்த ஒரே நேரத்தில் இங்கே பழமுதிர் சோலையும் நம்ம சுற்றி வந்துடலாம், இந்த பஞ்சபூத லிங்கங்களையும் தரிசிச்சிடலாம். இப்போ வாங்க நம்ம உள்ளே போய் அந்த திருவண்ணாமலையோட அக்னீஸ்வரராக இருக்க அக்னீஸ்வரரை பார்க்கலாம். வாங்க ஐயா வாங்க. ஓகே, இப்போ நம்ம பஞ்சபூத லிங்கங்களில் முதல் தலமான இங்கே இருக்கோம். உள்ளே இருக்கார் பாருங்க, அவர் அக்னீஸ்வரர் தான். இவர் திருவண்ணாமலையில் போய் நீங்கள் கிரிவலம் வர்றது ஒன்று தான், இந்த மலையில் இவர் வழிபட்டு வரும்போது ஒன்று தான். வந்து பார்த்தா தான் அதை நீங்கள் உணர முடியும். இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு வந்து இது என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி தான் நானும் ஒரு காலத்தில் நினைப்பில் இருந்தேன். ஆனால் சுத்தி வந்து நம்ம வரும்போது அது உண்மை. இதில் இன்னொரு அதிசயம் என்னன்னா, இவர் மேற்கு பார்த்த சிவன் அப்பாவும் மகனும் அந்த சைடு பாருங்க, பிள்ளையார் 2 பேரும் நேருக்கு நேரம் பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒரே தலத்துல ஈஸ்வரர்கள், இவர் வந்து திருக்காளீஸ்வரர், திருவருட்காளீஸ்வரர் இருக்காங்க. அதே மாதிரி இவர் சடாமுனீஸ்வரர், வெளியில போனீங்கன்னா சனீஸ்வரர். அதே மாதிரி இந்த இதுக்கு நேரம் அந்த சைடு வந்து திருக்கோதீஸ்வரர். இந்த மாதிரி நிறைய ஈஸ்வரர்கள் இருக்க தலம் இது. இதே மாதிரி எந்த கோயிலையும் நீங்க நிறைய ஈஸ்வரர்கள் ஒரே இடத்துல இருக்கிறத பார்க்க முடியாது. இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னா, இந்த தினத்தந்தியில பிரபல சோதிடர் செல்லூரி சிங்காரம் அவர்கள் ஒவ்வொரு பெரிய சிவராத்திரி அன்னைக்கும் சிவ ஓட்டத்தை இந்த தளத்துல தான் நடத்துவார். காரணம் என்னன்னா, இங்க ஒரே இடத்துல இவ்வளவு பவர்ஃபுல்லான ஈஸ்வரர் மூர்த்தி இருக்காங்க அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பஞ்சபூத மூர்த்தியல்ல அக்னீஸ்வரரா இங்க உள்ள இருக்காரு. திருவண்ணாமலை குறிப்பா நீங்க போக முடியல இவ்வளவு தூரம் அப்படிங்கிறவங்க ஒரு மாசம் வந்து பௌர்ணமி நீங்க வந்து கிரிவலம் வந்து பாருங்க, உங்களுக்கு சேம் ஃபீலிங் கிடைக்கும். அதே மாதிரி அடுத்து வந்து நீருக்குள்ளதை நம்ம பார்க்க போறோம். நீ ஸ்டார்ட் பண்ணு. இப்ப நம்ம பாக்குற சிவன் வந்து இந்த பஞ்சபூதங்கள்ல நீருக்குள்ள தலம். நீங்க திருவானைக்கால் போனீங்கன்னா அந்த லிங்கத்தை சுத்தி தண்ணி இருக்கும். அது மாதிரி இந்த லிங்கத்து மேல ஒரு காலத்துல இங்க சொட்டு சொட்டா தண்ணி வடிச்சுட்டே இருந்துச்சு. இது வந்து நீருக்கு வச்சு இந்த 5 பஞ்சபூத லிங்கங்களும் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சித்தர்கள் ரிஷிகள் வந்து அவங்க பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டது பஞ்சபூத தலங்கள். அதனாலதான் நீங்க இப்ப பஞ்சபூத தலங்களா இருக்க தலத்துக்கு போறதும் ஏற்கனவே சித்தர் ரிஷிகள் அவங்களா குடவரையில குடஞ்சு கும்பிட்ட தெய்வத்துக்கு போய் கும்பிடும் போது அதே சேம் பவர் இருக்கு. இதை வந்து இங்க வந்த மகான்கள், சித்தர்கள், ரிஷிகள் அவங்க சொன்னாங்க. அதை நாங்க இனிஷியலா சொல்லும் போது ஏத்துக்க முடியல. ஆனா நாங்க அதை சுத்தி வரும்போது எங்களுக்கு அந்த ஃபீலிங் கிடைச்சிச்சு. அதனால நீங்க வந்து ஒரு பௌர்ணமிக்கு வந்து இங்க வந்து இந்த பஞ்சபூத லிங்கங்களையும் மேல இருக்க பழமுதிர் சோலை முருகனையும் கூப்பிட்ட தரிசனம் இங்க கிடைக்கும். அப்புறம் இங்க இருந்து அறுபடை வீடுகளுக்கும் நான் சொன்ன மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்துல போகலாம். இப்ப அடுத்து வந்து மற்ற 3 லிங்கங்களையும் மேல உள்ள பழமுதிர் சோலை முருகன் அவரை போய் பார்க்க போறோம். வாங்க போலாம். ஓகே, இப்ப நம்ம மலைய கோயில்ல அறுபடை வீடுகளில் உள்ள பழமுதிர் சோலை முருகனையும் அதே மாதிரி பஞ்சபூத தலங்கள்ல உள்ள ஆகாயத்துக்கு சிதம்பரம் அந்த லிங்கத்துக்கு ஈக்குவலான பவர் உள்ள லிங்கத்தையும் இந்த மலையிலிருந்து நம்ம தரிசிக்க போறோம். வாங்க உள்ள போலாம். போகும்போது உள்ள வந்து இடும்பரை பார்த்துக்க போறோம். இந்த கதை தந்துடுங்க. இது வந்து இடும்பன் சன்னதி. நீங்க பழமுதிர் சோலை உள்ள முருகனை கும்பிட போறதுக்கு முன்னாடி இடும்பன் சன்னதியில கும்பிட்டுட்டு உள்ள போறோம். வாங்க. அந்த கேட்டோம். ஓகே, இப்போ நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த அறுபடை வீடுகளில் பழமுதிர் சோலையில் நிற்கிறோம்.
பழமுதிர் சோதனையில மேல முருகரோட சன்னதியில் தான் உள்ள பூட்டியிருக்கு நம்ம இந்த டயத்துல. இருந்தாலும் நீங்க வந்து இங்க தரிசனம் பண்ணிக்கலாம். இப்ப இங்க ஒரு அதிசயம் சொல்ல போறேன். நீங்க பழமுதிர் சோலை முருகனையும் தரிசிச்சுக்கலாம். இப்ப நம்ம கீழே இந்த அக்னீஸ்வரரை பார்க்கும்போது எதிர்த்தாப்புல பிள்ளையார்பட்டிக்கு பிள்ளையார் மாதிரி பிள்ளையார்பட்டி பிள்ளையார செதுக்குன அந்த சிற்பி வந்து இங்கதான் ஃபர்ஸ்ட் மூலவர் சிலையை செதுக்கிட்டு அங்க போனாரு. அதே மாதிரி இந்த இடத்துல கீழே அப்பாவும் பிள்ளையாரும் சிவனையும் நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல இருந்து நான் நிக்கிற இடத்துல இருந்துட்டு இன்னைக்கு நீங்க ஒரு பெரிய ரகசியம், ஒரே டயத்துல நீங்க முருகரையும் தரிசிக்கலாம், அடுத்து சிவன் இந்த ஆகாய லிங்கம் நீங்க பாருங்க, ஆகாய லிங்கத்தையும் தரிசிக்கலாம். இந்த ஆகாய லிங்கம் பாருங்க, நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த ஆகாய லிங்கம் நீங்க சதுரகிரி நடந்து போனீங்கன்னா மேல போனீங்கன்னா சுந்தர மகாலிங்கம் அந்த சிவனை பாத்தீங்கன்னா அப்படியே சாஞ்சிட்டு இருப்பாரு. அதே மாதிரி இந்த ஆகாய லிங்கம் வந்து இங்க இருக்கும். நீங்க வந்து இந்த பழமுதிர் சோலை முருகனை தரிசிக்கும் போது இந்த வடக்கால உள்ள கேட்டை ஓபன் பண்ணிட்டு இந்த ஆகாய லிங்கத்தை தரிசிச்சுங்க. சோ நம்ம வந்து இங்க வந்து அறுபடை வீடுல உள்ள பழமுதிர் சோலை முருகனையும் இந்த பஞ்சபூத லிங்கங்களும் தரிசிக்கணும். அந்த மலைக்கு கீழே தான் சடாமுனீஸ்வரர் வந்து தவம் இருக்காரு. அவர் வந்து இதுக்கு பக்கத்துல ஒரு ஊர்ல ஒரு கோயில் இருக்கு, 18 சித்தர்களை வச்சு அந்த பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 லிங்கம் பார்த்துட்டோம். நீங்க கிரிவலம் வரும்போது இந்த 3 லிங்கத்தையும் கவர் பண்ற மாதிரி கீழே வரணும். அடுத்து இன்னும் 2 லிங்கம் கீழே இருக்கு, காளஸ்தியும் காஞ்சிபுரம், அதையும் பார்த்துருவோம். பழமுதிர் சோலை ஒவ்வொரு அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் இந்த அறுபடை வீடுகள் புகழ் வீடுக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளதுக்கும் இந்த பஞ்சபூத லிங்கங்களையும் கிரிவலம் வந்துட்டு அடுத்து இந்த ஜோதிலிங்கத்தையும் பார்த்துட்டு ஒரே நாள்ல மேக்சிமம் ஒரு 5 ஹவர்ஸ்ல இது எல்லாத்தையும் சுற்றி வந்துடலாம். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அமாவாசை அன்னைக்கும் 4 மணிக்கு மலைய கோயில் இந்த பயணம் தொடரும். நீங்க வந்து இதுல வந்து கலந்துக்குங்க. இந்த பயணத்தோட பிறவி பயணம் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த நிகழ்வு. நாங்க பௌர்ணமிக்கு போயிட்டு வந்துட்டோம், இப்போ அமாவாசை அன்னைக்கு நாங்க கிளம்பி போயிட்டு இருக்கோம். ரெண்டாவது வாரமா நீங்க வந்து கலந்துக்குங்க. அந்த ஆகாய லிங்கத்தையும் நீங்க முருகரையும் ஒரே இடத்துல வந்து தரிசிக்கலாம். நீங்க அந்த ஆகாய லிங்கத்தோட இது கிரிவல அன்னைக்கு பௌர்ணமிக்கெல்லாம் வந்தீங்கன்னா அவ்வளோ பவர் இருக்காங்க. சரி வாங்க நம்ம அடுத்த லிங்கத்தை பார்ப்போம். இப்படியே போய் அதில் வந்து ஒரு பெரிய ரகசியம் நம்ம சொன்னதுல வந்து இப்ப பஞ்சபூத லிங்கங்கள்ல 3 லிங்கம் ஏற்கனவே பார்த்துட்டோம். நீர், நெருப்பு, ஆகாயம் பார்த்துட்டோம். இப்ப இதுக்கு நேரம் உள்ள லிங்கத்துல காளஸ்திக்கு இணையான பவர் உள்ள இங்க ஒரு லிங்கம் இருக்கு. கிட்டத்துல போய் நான் என்னன்னு சொல்றேன். அதே மாதிரி இங்க நிலத்துக்குள்ள காஞ்சிபுரத்துக்குள்ள அந்த இணையான லிங்கம் இங்க இருக்கு. 2 லிங்கத்தையும் நான் காமிக்கிறேன். இதுக்குள்ள இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த 27 நட்சத்திரத்துக்கும் 27 மரங்கள் இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 27 மரங்கள் இருக்கு. இங்க வர்றவங்க உங்க நட்சத்திரத்துக்குள்ள மரத்தை நீங்க சுத்திட்டு போங்க. இது ரொம்ப விசேஷமானது, சுத்திட்டு போங்க. இப்ப நம்ம கிட்டத்துல போய் அந்த சிவனை பார்ப்பாங்க. ஓகே, இப்ப நம்ம வந்து அந்த காளஸ்திக்கு நிகரா உள்ள பஞ்சபூத லிங்கங்கள்ல உள்ள அந்த லிங்கத்தை பார்க்க போறோம். அந்த லிங்கத்தை பார்க்க போறதுக்கு மட்டும் அந்தியை தரிசிட்டு போறோம். இந்த லிங்கத்துல ஒரு சிறப்பு இருக்கு. இந்த லிங்கம் என்ன அப்படின்னா, இவர் வந்து சித்தர்கள், ரிஷிகள், மகான்கள் செதுக்கி அவங்க அஷ்டமா சித்தி சித்தர்கள் ரிஷிகள் வந்து அந்த அஷ்டமா சித்தி அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இங்க இன்னமும் வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து பூஜை எல்லாம் ரெகுலரா பண்ற பூஜை எல்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க வந்து உள்ள போய் பண்ண முடியாது. இந்த லிங்கத்துல வந்து கிட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிசயம் இருக்கு. அஷ்டமா சித்தி அப்படிங்கிறது 8 சித்துக்கள். இந்த லிங்கத்தோட ஆவுடை வந்து எண்கோண வடிவத்துல இருக்கும். நீங்க ரொம்ப பாக்குறது அரிது, மிகப்பெரிய ரகசியம் இது. எண்கோண வடிவத்துல இருக்கும். ஒண்ணு இந்த ஆவுடைங்கிறது ரவுண்டா இருக்கும், இல்ல வந்து இருக்கும். இது வந்து எண்கோண வடிவத்துல இருக்கும். அடுத்து மேல இருந்து அந்த செதுக்கி கீழே இருந்து பாத்தீங்கன்னா 8 பட்டையா இருக்கு. இது அஷ்டமா சித்தி சித்தர்கள், ஞானிகள் ஆன்மீக பாதையில நான் மேல போகணும், எனக்கு சித்துக்கள் கிடைக்கணும், சிவனோட ஐக்கியமாகணும் அப்படின்னு ஆன்மீகத்துல மிக தீவிரமா பயணிக்கிறவங்க இந்த காளஸ்திக்கு. ஏன்னா இன்னைக்கு காளஸ்தியில தான் அகத்தியர்ல இருந்து பெரிய பெரிய மகான்களுக்கு வந்து நிறைய பூஜை பண்ணி அங்கதான் இருந்தாங்க. அதே மாதிரி இந்த சிவன் நீங்க வந்து விசாரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், இங்க வந்து இந்த பூஜையெல்லாம் கிடையாது. அதே மாதிரி சாதாரண மக்கள் இங்க வழிபாடுக்கு வரமாட்டாங்க. வந்தாலும் இங்க அலோவ் பண்றது கிடையாது. அவர் சிவன் வந்து ஏத்துக்கிறது கிடையாது. ஆனா சிவனடியார்கள், சித்தர்கள், ஆன்மீகவாதிகள், ரிஷிகள் எல்லாரும் இங்க வருவாங்க. இதுல அந்த அஷ்டமா சித்திங்கிற விஷயம் இங்க இருக்கு. திருக்கோதீஸ்வரர் வேதங்களும் நீங்க வந்து திருவாசகம் இந்த மாதிரி படிச்சுட்டு இருந்து இவர் பேர் திருக்கோதீஸ்வரர்னு சொல்லுவாங்க. பக்கத்துல பிராமிய கல்வெட்டு எழுத்துக்கள்லாம் இருக்கு. இது வந்து முக்கியமான சிவன். நீங்க காளஸ்தியில அகஸ்தியர் அங்க வந்து எப்படி அவருக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சோ அதே மாதிரி இங்க வந்து நிகரா இருக்கு. இது வந்து அஷ்டமா சித்தி. நீங்க காளஸ்தி போகணும்னு நினைக்கிறவங்க அங்க போக முடியாம இங்க வந்து சாமி கும்பிட்டு போகலாம். அடுத்து நிலத்துக்கு பஞ்சபூத லிங்கம்ல இப்ப 4 பார்த்துட்டோம். இந்த நிலத்துக்கு பாருங்க, இங்க கீழே வச்சு வழிபட்டு இருக்காங்க. இவர் வந்து காஞ்சிபுரம். நீங்க நிலத்துக்கு வந்து இப்ப நீங்க சிவாலயம் பார்த்தா காஞ்சிபுரத்துக்கு போகணும். நீங்க அங்க போக தேவையில்லை. காஞ்சிபுரத்துல வந்து இவர் வந்து
இந்த லிங்கத்தை நீங்க வந்து தரிசிச்சீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு போனது ஈக்குவல். இது வந்து என்ன அப்படின்னா, கோயில்கள் நம்ம எல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி சித்தர்கள் ரிஷிகளால பிரதிஷ்டை பண்ணி இந்த தலத்துல பூஜை பண்ணி இருந்த பழைய சிவலிங்கங்கள். இந்த லிங்கங்கள் வந்து பல்லாயிரம் ஆண்டுகள், கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1500 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதெல்லாம் வச்சு வழிபட்டு இருக்காங்க. கோயில்கள்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடி. ஏன்னா கோயில்கள்லாம் கற்கோயில்கள் இதெல்லாம் வந்து தனியா கட்டதான் அந்த காலம். அதுக்கு முன்னாடி குகைகள்ல தான், மலை குகைகள்ல தான் அவங்க தங்கி தவம் பண்ணி இது பண்ணாங்க. அந்த காலத்துல இந்த பஞ்சபூத லிங்கங்கள், பஞ்சபூத சக்திகளை உடனே நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி சித்தர்கள் ரிஷிகளால குடவரை கோயில்கள்ல குறைஞ்சு கட்டப்பட்டது. இது நீங்க ரொம்ப மிக மிக அரிது. நீங்க எங்க இருக்குன்னே தெரியாது, அவ்வளவு பெரிய விஷயம் அது. அதே மாதிரி இங்க மலை கோயில் உள்ள ஆகாலிங்க காமிச்சோம். அது என்ன பாத்தீங்கன்னா அவ்வளவு உயரமான சுயம்பு லிங்கம். அந்த அந்த ஆகாய லிங்கம் நம்ம மேல பார்த்த லிங்கம், நீங்க வந்து நேரடியா மலை கோயில் வந்து பாருங்க, அவ்வளவு பெரிய லிங்கத்தை நீங்க பார்க்கவே முடியாது. இவ்வளவு பெரிய பொக்கிஷம் நிறைந்த இந்த மண்ணு. இது அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு இப்ப நம்ம 5 லிங்கத்தையும் பார்த்துட்டோம், மேல உள்ள முருகனையும் பார்த்துட்டோம். இதை முடிச்சுட்டு தான் மிச்ச 6 முருகன் கோயிலுக்கு நம்ம போறோம். அது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இங்க பழமுதிர் சோலையை முடிச்சுட்டு பக்கத்துல உள்ள தேவர்மலை என்ற சுவாமி மலைக்கு போய் அங்க உள்ள மேல உள்ள முருகரை தரிசிச்சுட்டு, அங்கிருந்து பழனிமலை என்ற குமரமலையில் உள்ள முருகரை தரிசிச்சுட்டு, அங்கிருந்து திருச்செந்தூர் குடுமியான் மலையில என்ற திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டுட்டு, அங்கிருந்து பக்கத்துல உள்ள தேனிமலை என்ற திருத்தணி முருகனை கும்பிட்டு, அங்கிருந்து திருப்பரம்புரம் என்ற சுவாமிமலை முருகனை தரிசிச்சுட்டு, இந்த அறுபடை வீடுகள், இந்த பஞ்சபூத லிங்கங்கள், இப்ப நம்ம பார்த்த பஞ்சபூத லிங்கங்கள், அடுத்து நம்ம ஏற்கனவே வந்த அந்த 12 ஜோதிலிங்கம் உள்ள அந்த பழைய சிவாலயம், இது எல்லாத்தையும் ஒரே நாள்ல தரிசிச்சிடலாம். இது வந்து பெரிய அதிசயம். பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல தவறாம இதை நீங்க பண்ணி பாருங்க. ஏன்னா பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல இறைவனோட பவர் அதிகம். அந்த டயத்துல நீங்க இந்த ஆலயங்களை சுத்தி வர்றது, அங்க பாருங்க, நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி பாருங்க ஒரு அதிசயத்தை பாருங்க, வானவில பாருங்க. நம்ம ஒரு பெரிய ரகசியம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இயற்கையோட ரகசியத்தை பாருங்க, அந்த வானவில பாருங்க. இது வந்து பெரிய ரகசியம். சித்தர்கள் ரிஷிகள் வாழ்ந்த இந்த பூமி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் அதிசயத்தை சொல்றேன். நீங்க சித்தர்கள் ரிஷிகள் நீங்க கொல்லிமலைக்கு போனீங்கன்னா அங்கே பார்ப்பாங்க. இந்த கோயில்ல உள்ள அம்மன், நீங்க சிவன் கோயில்ல எங்கேயுமே சிவன் கோயில்ல வடக்கி பார்த்த அம்மன் இருக்காது. இங்க அம்மன் இருக்கு. கொல்லிமலையில உள்ள அம்மன் பேரு அறமலர்த்த நாயகி, இங்க உள்ள அம்மன் பேர் அறமலர்த்த நாயகி. அது ஒன்றே சாட்சி. சித்தர்கள் ரிஷிகள் வாழ்ந்த பூமி இந்த பூமி. இங்க வந்து இந்த பஞ்சபூத லிங்கங்கள் இந்த இதெல்லாம் தரிசிச்சுட்டு, பக்கத்துல இந்த கொட்டாசித்தர் ஆலயம் இதெல்லாம் தரிசிச்சுட்டு நீங்க அறுபடை வீடுகள் எல்லாத்துக்கும் போயிட்டு வரலாம். வாங்க. ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் மலைய கோயிலிருந்து இந்த பயணம் மாலை 4 மணி அளவில் நடைபெறும். எல்லாரும் தவறாம கலந்துங்க. நன்றி.